ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் பேர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞரின் பேர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞரின் பேர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தலைமையாளருடைய பேர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதோ வந்துவிட்டார்கள் உங்களை வாடி உங்களை ஏழை வந்து கொண்டிருக்கிறார் உதயநிதி சொல்லிக்கிறோம் பரிசீலனை வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த புதிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கொடிக்கே கீழே இருக்க கொடி கீழே இருக்கிய கொடி கீழே இருக்க கொடி கீழே இருக்கிய கொடியை கொடி ஏன் தம்பி கொடியை கீழே எந்த கட்சி கொடி அவரை மறைக்கிற மாதிரி இருந்தாங்க கேமரா நீ எழுதிட்டு போன வேணாம் கொடியை வைக்க தம்பி இந்த கொடியை இறங்குற தம்பி அந்த கொடியை கொஞ்சம் இறக்கி கீழே கொடி 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 இறக்கி பேசுமா கேக்குறமா கேக்குதா எல்லாரும் ஊசி போட்டீங்களா ஊசி போட்டிருக்கீங்க ரெண்டா மூணா அந்த கொடி கொஞ்சம் இறக்குங்க பின்னாடி இருக்க மறைக்கிறாங்க இந்த கொளுத்துற வெயிலையும் பொருட்படுத்தாம ஒரு சிறப்பான எழுச்சியான அன்பான வளர்த்து கொடுத்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சேலம் மாவட்ட மக்கள் எப்பவுமே எப்போ வரும்போதும் இதே அளவு அன்பு, இதே அளவு ஆரவாரம், இதே அளவில் உற்சாகம், வரவேற்பெல்லாம் சிறப்பாக கொடுப்பீங்க. ஆனால் தேர்தலில் கோட்டை விட்டுருவீங்க. சென்ற சட்டமன்ற தேர்தல் முழுவதும் இதே அளவு எழுச்சியான உற்சாகமான வரவேற்பு கொடுத்தீங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியில் 10 தொகுதி வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சோம். நியாயமா? இந்த தவறு மீண்டும் பண்ணுவீங்களா? நம்பலாமா? நிச்சயமா? முதல்ல இந்த நிகழ்ச்சி சேலம் மாநகராட்சிக்கான மாமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த பிரச்சார நிகழ்ச்சியோட சிறப்புடைய கழகத்துடைய முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான அண்ணன் கே மேரண்ணன் அவர்களுக்கும், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும், சேலம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் திரு SR சிவலிங்கம் அவர்களுக்கும், மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் செல்வ கணபதி அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு SR பார்த்திபன், திரு கௌதம சிகாமணி அவர்களுக்கும், மாவட்ட கழக நிர்வாகிகள் கலையமுதன், சுபாஷ், ரகுபதி, லதா சேகர், திருநாவுக்கரசு உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், மாநகர செயலாளர் திரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு கார்த்திகேயன், திரு ராஜேந்திரன் உள்ளிட்டவருக்கும், பகுதி கழக செயலாளர்கள் தமிழரசன், சரவணன், குமரவேல், சாந்தமூர்த்தி, பிரகாஷ், மோகன், ராஜா, தனசேகர், ஜெய், ஜெகதீஷ், சரவணன், முருகனன் உள்ளிட்டவருக்கும், ஒன்றிய செயலாளர்கள் திரு நடராஜ், ஐயப்பன், செல்வகுமார், ரமேஷ், ரவிச்சந்திரன், பாலசுப்ரமணியம், அறிவழகன் உள்ளிட்டவருக்கும், மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் அருள் சகோதரர் திரு தருண் அவர்களுக்கும், சுரேஷ் அவர்களுக்கும், மாநில மாணவரணி துணை செயலாளர் தமிழரசன் அவர்களுக்கும், திரு அன்பு சகோதரர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு வீரபாண்டி பிரபு அவர்களுக்கும், மாநில மாணவரணி துணை செயலாளர் திரு தமிழரசன், மாநில தீர்மான குழு உறுப்பினர் தாமரை கண்ணன், கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் பிரபு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், அதே போல பேரூர் கழக செயலாளர்கள் தமிழரசன், லோகநாதன், ரவிச்சந்திரன், திருநாவுக்கரசு, மாநில இளைஞரணி அமைப்பாளர் திரு கேபிள் சரவணன், துணை அமைப்பாளர்கள் இப்ராஹிம், இளஞ்செழியன், தம்பிதுரை, கபில்தேவ், பிரபாகரன் உள்ளிட்டோருக்கும், துணை அமைப்பாளர்கள் கலைச்செல்வன், ஜபீர், ஜெகநாதன், ரங்கசாமி, கோபி உள்ளிட்டோருக்கும், நற்பணி மன்றத்தை சார்ந்த அருமை தம்பிமார்களுக்கு, முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு அத்தனை பேருக்கும்
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சார்ந்த அருமை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், முக்கியமா எல்லா பிரச்சாரத்துக்கும் நிறைய பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன், கழக நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். தாய்மார்கள் கூட்டம் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஆனா இந்த ஆண்களுக்கு நிகராக தாய்மார்கள், இன்னும் சொல்லணும்னா ஆண்களை விட அதிகமான அளவுலாம் வந்திருக்கீங்க. தாய்மார்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. தாய்மார்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா யாராலையுமே மாற்ற முடியாது. முடிவு எடுத்துட்டீங்களாமா? நிச்சயம் பண்ணுவீங்களா? அதுக்கு முக்கிய காரணம், நீங்க எல்லாம் பெருமளவில் வந்திருக்கிறது காரணம், இங்க நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பாதி பேரு தாய்மார்கள் தான், மகளிர் தான். இந்த 50% இடஒதுக்கீடை கொடுத்ததும் நம்முடைய தலைவர் தான், கழக ஆட்சி தான். நினைச்சு பாருங்க, 10 வருஷமா இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு அதிமுக அரசுக்கு தைரியம் கிடையாது. தலைவர் ஆட்சிக்கு இந்த 9 மாசத்துல தைரியமா இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துறோம்னா, நம்ம இந்த 9 மாசத்துல தலைவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க அத்தனை பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. திமுக கூட்டணிக்கு, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு, உதயசூரியன் சின்னத்திற்கு, நம்முடைய கூட்டணி கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி தரத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க. கரெக்டா? ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்த தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். நாம் ஆட்சிக்கு 9 மாதம் தான் ஆகுது. சென்ற வருடம் மே மாதம் ஆட்சிக்கு வந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தமிழக மக்கள் நம்முடைய தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமர வைத்தார்கள். நாம் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது கொரோனா 2வது பெருந்தொற்று, 2வது அலை, மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் கழகம் ஆட்சி ஏற்றது. நீங்க நினைச்சு பாருங்க, முதல் அலை, கொரோனாவுடைய முதல் அலை இருக்கும்போது அதிமுக ஆட்சி இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒண்ணுமே பண்ணல. கொரோனாவை பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாம வெறும் லாக்டவுன் தான் போட்டாங்க. லாக்டவுனை போட்டு வெறும் 1 கோடி பேருக்கு தான் தடுப்பூசி போட்டாங்க. நிறைய தடுப்பூசியை வீணடிச்சாங்க. நாம் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை, பெட் இருந்தா ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இருந்தா ஊசி இல்லை, ஊசி இருந்தா மருந்து இல்லைன்ற நிலைமையில தான் ஆட்சி அமைச்சோம். ஆனா தலைவர் அவர்கள் வெகு சிறப்பாக செயல்பட்டு அத்தனை அமைச்சர்களையும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் களத்தில் இறக்கி விட்டு சிறப்பாக செயல்பட்டு இந்த 9 மாசத்துல மட்டும் 10 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறோம். 10 கோடி தடுப்பூசி போட்டிருக்கிறோம். அதுதான் மிக முக்கியமான காரணம். இப்ப 3வது அலையை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு 10 நாளுக்கு முன்பு தான் 3வது அலை கடந்தோம். அதனாலதான் நம்ம 10 கோடி தடுப்பூசி போட்டதுனாலதான் இந்த முறை மிகப்பெரிய இழப்பு இல்லாம தப்பிச்சிருக்கோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்னும் பெருமையா சொல்லணும்னா, தலைவர் அவர்கள் இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கொரோனா வார்டுக்குள்ளே போய் முதலையா நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்களா அப்படின்னு கோவையில கொரோனா வார்டுக்குள்ளே போய் ஆய்வு செய்த நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அதான் இந்தியாவே, ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மளை பாராட்டிட்டு இருக்கு. கொடுங்கம்மா. மனு எழுதிருக்கீங்களா? சரி, என்ன பார்க்க சொல்லுங்க. இந்தியாவே பாராட்டிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். வட இந்தியாவில் ஒரு பத்திரிகை கருத்து கணிப்பு எடுத்து போட்டிருக்காங்க. இந்தியாவிலே சிறந்த முதல்வர் பட்டியலில் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நம்பர் 1 சிஎம் இன் இந்தியா என்ற அந்த பெருமை. அது மட்டும் இல்ல, தலைவர் அவர்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். சொல்லாததையும் செஞ்சு கொடுக்கிறார் தலைவர் அவர்கள். ஆட்சிக்கு வரும்போது வாக்குறுதி கொடுத்தோம். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி அரசு அவங்க மாறும்பொழுது கஜானா ஒட்டுமொத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. 5,5,4 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அரசு கஜானாவில் 5,4 லட்சம் ரூபாய் கடன். நாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆட்சிக்கு வந்தவுடன் கொரோனா நிவாரண தொகையாக எவ்வளவு ஞாபகம் இருக்கா? கொடுத்தாங்களா? மறந்துட்டீங்களா? 4,000 ரூபாய் தரோன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆட்சிக்கு 3 மாதங்கள்லயே 2 தவணையாக 2,000 ரூபாய் 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் கொடுத்ததுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல் மகளிருக்கு இலவச பேருந்து வசதி செய்து தருவேன்னு சொன்னார். செஞ்சு கொடுத்திருக்காரா இல்லையாமா? அதையும் செய்து கொடுத்திருக்கிறார். ஆவின் பால் லிட்டருக்கு எவ்வளோ? 3 ரூபாய் கம்மி பண்றாரு. அதையும் கம்மி பண்ணியிருக்காரு. பெட்ரோல் விலை, டீசல் விலை கம்மி பண்ணுவேன்னு வாக்குறுதி கொடுத்தார். முதல் கட்டமாக பெட்ரோல் விலை எவ்வளோ? 3 ரூபாய், 4 ரூபாய், 3 ரூபாய் கம்மி பண்ணோம். 3 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்க அடுத்து எங்க வர போறீங்கன்னு தெரியும், எதை கேட்க போறீங்கன்னு தெரியும் எனக்கு. மகளிர் உரிமை தொகை தானே,
தலைவர் 2 நாளுக்கு முன்பு பிரச்சாரத்துல வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. விரைவில் கண்டிப்பாக மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கான அந்த உரிமை தொகை வருடந்தோறும் 12,000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய் அந்த உரிமை தொகையும் தருவேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இல்லம் தேடி கல்வின்ற ஒரு திட்டம். கொரோனா காலத்துல அத்தனை பள்ளிக்கூடங்களும் மூடி இருந்தாங்க. மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லவே இல்லை. மாணவர்களுக்கு அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும்னு இல்லம் தேடி கல்வின்ற ஒரு திட்டம். அதே மாதிரி நம்மை காக்கும் 48 இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டம். சாலை விபத்துல பாதிக்கப்பட்டாங்கன்னா, யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாராக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் முதல் 48 மணி நேரத்துக்கு அரசு சார்பாகவே இலவச மருத்துவ உதவி வழங்கப்படும், சிகிச்சை வழங்கப்படும் திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்களை தலைவர் அவர்கள் அறிவித்து அதை ஒன்னொன்னா செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நினைச்சு பார்க்கணும். 5 வருட ஆட்சி, இப்பதான் 8 மாசம் 9 மாசம் முடிஞ்சிருக்கு. அதுல முதல் 3 மாசம் கொரோனாவோட போராடுவதிலேயே போயிடுச்சு. அடுத்த 4.5 வருடங்கள்ல தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் கண்டிப்பாக நாம் செயல்படுத்துவோம். திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, இப்போ அவரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவரு தொடர்ந்து 3-4 நாட்களாக பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தை முடக்க போறாராம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் வெயிட் பண்றாங்க, இருமா பேசி முடிச்சிடறாங்க. வெயில் அழுதுமா பாப்பா. சட்டமன்றத்தை முடக்க போறாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே? நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி கூவத்தூருக்கு போய் சசிகலாமா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகல, ஆட்சியை பிடிக்கல. தமிழக மக்களை சந்தித்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து மக்களிடத்தில் அன்பையும் ஆதரவையும் பெற்று அமைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இது மக்களாட்சி. அதை நான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, அவரு ஒரு 4 நாட்களாக சொல்லிட்டு இருக்கிறாரு, என் மேல அவருக்கு ரொம்ப பாசம், எப்பவுமே என் மேல தனி பாசம் அவருக்கு. திரு உதயநிதி அவர்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நிறைய பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்போ காணா போயிட்டாரு. நான் காணா போயிட்டேனாமா, என்னை தேடிட்டு இருக்கிறாரு. எங்க வீட்டுல கூட இப்படி தேட மாட்டாங்க. அதாவது சட்டமன்றத்துல ஒரு வாரத்துக்கு முன்பு சட்டமன்றம் நடந்துச்சு. நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி சிறப்பு தீர்மானம் போட்டதுக்காக சட்டமன்றம் நடந்துச்சு. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல என் கண்ணுக்கு எதிர்க்க உட்காந்துருந்தாரு. நான் சொல்றேன், நீங்க டேபிள் சேர் கீழே பாத்தீங்கன்னா நான் தெரிய மாட்டேன், டேபிள் சேருக்கு மேல பார்த்ததான் நான் தெரிவேன். நான் தப்பான அர்த்தத்தில் பேசலாமா? இப்படி இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, திமுக ஆட்சி இன்னும் 27 அமாவாசை தான் இருக்குமா. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே தெரியும், தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த தமிழ்நாட்டில் 2 அமாவாசை இருந்துச்சு. அது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 அமாவாசையும் சேர்ந்து யாரு? எனவே இந்த கேடு கெட்ட இந்த பாசிச பாஜக நம்முடைய தலைவருடைய பெருமையை பத்தி திரு ராகுல் காந்தி, அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. நான் பேசல. பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு மோடியை பார்த்து சவால் விட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? திரு மோடி அவர்களே, தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் பாஜக கால் வச்சு கூட அந்த பக்கம் படுக்க முடியாது, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த பாஜகவுக்கும், பாசிச பாஜகவுக்கும், அதோட அடிமை அதிமுகவிற்கும் நீங்கள் ஒரு சரியான பாடம் எடுக்கணும்னா, எப்படி சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஏமாத்திட்டீங்க. நான் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் சென்று வந்துட்டு இருக்கிறேன். நேற்று மதுரை, அப்புறம் தூத்துக்குடி, இன்னைக்கு சேலத்துக்கு வந்திருக்கிறேன். எல்லா இடத்துலையும் சிறப்பான வரவேற்பு, எல்லா இடத்துலையும் எழுச்சியான வரவேற்பு. ஆனா சேலம் மாவட்ட மக்கள் மட்டும் நான் நம்ப மாட்டேன். இந்த முறை சரி, என்னைக்கு தேர்தல்? இன்னைக்கு என்ன தேதி? இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து ஈரோடு மாவட்டத்துக்கு போறேன் பிரச்சாரத்துக்கு. நீங்க அத்தனை பேரும் இந்த பிரச்சாரத்தை அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு வாக்காளரா சந்திச்சு, ஒரு வீடா போய், ஒரு தெருவா போய், நீங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு,
இந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு இந்த பிரச்சாரத்தை அடுத்த 3 நாட்கள் உதயசூரியன் சின்னத்திற்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கும் மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் அந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட நீங்க எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பீங்களா? நிச்சயமா பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பொறிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. அதிமுக அரசு இருந்தாலும் தலைவர் அவர்கள் சரி என்னன்னா பரவாயில்ல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும். தலைவர் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. கொரோனா நிவாரண தொகையாக ஒரு வீட்டுக்கும் ஒரு ரேஷன் அட்டைக்கும் எவ்வளோ வாங்கினீங்களா, கொடுத்தாங்களா, ஏன் வச்சிருக்கீங்களா, மறந்துட கூடாது. தலைவர் அவர்கள் 4000 ரூபாய் கொடுத்தார். அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பஸ் வசதி வாக்குறுதி கொடுத்தார். அதையும் செய்து கொடுத்திருக்கிறார். ஆவின் லிட்டர் ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் கம்மி பண்ணணும்னு சொன்னாரு. அதையும் செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி நம்மை காக்கும் 48 ஒரு திட்டம். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டம். சாலை விபத்துல யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா முதல் 48 மணி நேரத்துக்கு யாராக இருந்தாலும் முதல் 48 மணி நேரத்துக்கு அரசு சார்பாக இலவச மருத்துவ உதவி செய்யப்படும், மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகின்ற ஒரு அருமையான திட்டம். அதே மாதிரி மகளிர் சுயஉதவி பங்கேற்கக்கூடிய கடன் அத்தனையும் தள்ளுபடி செய்தாகிறது. நீங்க கடைசி எங்க வரையும் தெரியுது, நிறைய வரையும் தெரியும். மகளிருக்கான இந்த உரிமை தொகையான 1000 ரூபாய் 2 நாளைக்கு முன்னாடி தலைவர் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் அறிவிச்சிட்டாரு. விரைவில் ஆளுநரும் மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தலைவர்கள் வாக்குறுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் 4 வருஷம் இருக்கலாம். நிறைய அறிவிப்பு கொடுத்துருக்கோம், நிறைய கோரிக்கை நம்ம நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கோம். ஆனால் தலைவர் அவர்கள் விரைவில் ஒரு வாக்குறுதியா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த திட்டங்களை எல்லாம் இந்த சாதனை எல்லாம் மக்கள் கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். சரிங்களா? இப்போ எதிர்கட்சி தலைவர் இருக்காங்கல்ல, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முன்னாடி உள்ளாட்சியை சென்றடைந்தார். நம்முடைய மாநகராட்சியில நம்முடைய வேட்பாளர்கள் எல்லாம் நீங்க வெற்றி வைத்து உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மக்கள் போய் சேர்க்கணும்னா நீங்க அடுத்து தேர்தல் எங்கே 19 தேர்தல் இன்னைக்கு தேதி அடுத்த 3 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை உதயநிதி வந்தாரு, வரவேற்பு பேசினாரு, கலந்து போயிடும். நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து மாலை ஈரோடு மாவட்டத்தில் கூட பிரச்சாரம். நீங்க இதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் நடக்கிற எல்லா நியூஸ் அப்டேட்ஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நவ் சேலத்தினுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.